மக்கள் நடமாட முடியுதா? வீதியில பெண்கள் நடமாட முடியுதா? சிறுமிகள் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய நிலை வந்துட்டது. ஒவ்வொருவரும் நம்முடைய குழந்தைகளை நாம தான் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய செல்வம் குழந்தை செல்வம். அப்படிப்பட்ட குழந்தையை கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தேவைங்களா? 2 வயசு சிறுமி கூட இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல. பாலியல் சீண்டலுக்கு அந்த பெண் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. விளாத்தி குளத்தில் பள்ளி மாணவி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாங்க. பெற்றோர் எடுத்துக்கல. அன்று காணாத போன அன்று மாலையே புகார் கொடுக்குறாங்க, எடுக்கல. அடுத்த நாள் காலையில் புகார் கொடுக்குறாங்க, எடுக்கல. பிறகு பெற்றோரே அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டு அதை கண்டுபிடித்த பிறகுதான் போலீஸ் போய் வழக்கு பதிவு. இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? இதெல்லாம் எதனால் நடக்குது? கஞ்சா விற்பனை. கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அத்துழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கஞ்சா போதை அந்த ஆசாமிகள் என்ன செய்வது என்றே தெரியாம கொலை, கொள்ள, திருட்டு, வழிப்பறி, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி அப்பெல்லாம் திறந்தா தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன நிலவா சொல்லுவாங்க. அதில் வந்து விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் வருது. நம்முடைய செய்தித்தாள்லையும் நம்முடைய ஊடகத்திலையும் கொலை நிலவரம் என்ன என்ற நிலைதான் இந்த ஆட்சியிலே பார்க்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா?